ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம். சுட சுட கிறிஸ்பியாக மிளகா பஜ்ஜி சாப்பிடுவோம். வாங்க போவோம். இப்போது நம்ம மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பழுத்த மிளகாவை நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இந்த மிளகாவில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே மிளகா பஜ்ஜி போடும்போது கடலை மாவில் போட்டு பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா கடையிலேருந்து பஜ்ஜி மாவு வாங்கி போட்டு பார்த்துருப்பீங்க. நாங்கள் பொரிக்கடலையில் தான் போடுவோம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த பொரிக்கடலையில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் மிளகா ஆட் பண்ணிக்கணும், நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கணும், உப்பு ஆட் பண்ணிக்கணும். இவ்வளவுமே போதும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த வத்தல் பொடியையும் நல்ல மிளகையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மாவை இப்போ நல்லா கலக்கி வச்சாச்சு. பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க மிளகாவை கலக்கி வச்சுருக்க மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டு பொரிச்சிடலாம். இப்போ பஜ்ஜி நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த பருவத்தில் பஜ்ஜியை எடுத்துடணும். பஜ்ஜி பொரிஞ்சாச்சு. நம்ம அதை இப்போ ஒன்றா நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செஞ்ச பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.